ஓகேம்மா. ஸோ நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? 21 நவம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ். 20 நவம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்கணும். ஒரு நிமிஷம். ஒரு ரிவிஷன் எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முதல் நாள் தொடர்ந்து வந்து நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு போனாதான் வந்து அது வந்து ரொம்ப நாளைக்கு மண்டையில் நிற்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு படிச்சது அப்படியே வந்து காத்துல விட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? ரிவிஷன் பண்ணணும், ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு ரெகுலரா வந்து நான் வந்து டெஸ்ட் தரேன். சரிங்களா? நீங்க யூடியூப்ல பாக்குற மாதிரி இருந்தாலும் நீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, 20 நவம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் மீசல்ஸ். சரிங்களா? மீசல்ஸ்ங்கிற நோயை பத்தி பார்த்தோம். மீசல்ஸ்ங்கிற நோய் வந்து எது மூலியமா வரக்கூடியது? உங்களுக்கு வைரஸ்னால வரக்கூடியது. சரிங்களா? ஸோ இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் என்வலப் ஆர்என்ஏ வைரஸ் வித் ஒன் சீரோ டைப்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு வைரஸோட எந்த வகை பாத்தீங்கன்னா மோர்பிலிஸ் வைரஸ்ன்னு சொல்றாங்க. இது சரிங்களா? இதுக்கு வந்து ஹோஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் மட்டும் தான் ஒரு ஹோஸ்டா இருக்கும். வேற எந்த அனிமலிட்டியும் வந்து ஹோஸ்டா இருக்காது. மெயினா வந்து கொசுக்கிட்டது ஹோஸ்டா இருக்காது. சரிங்களா? இது கண்டேஜியஸ் டிசீஸ். சரிங்களா? இது டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா இருமுனாலோ தும்முனாலோ நம்ம மூலியமா தான் போகும். சரிங்களா? இது யார் யார் எஃபெக்ட் பண்ணும்? சில்ட்ரன்ஸுக்கும் சில்ட்ரனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். எங்க அவங்களோட லங்ஸ்ல நுரையீரலாம் வந்து இதாகும். இது என்ன வந்து அறிகுறி பாத்தீங்கன்னா ஹை ஃபீவர், ரேஷஸ், நோசி, ரன்னிங் நோஸ், இது எல்லாமே. வேக்சினேஷன் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது இதுக்கு வந்து வேக்சினேஷன் இருக்கு. 2021 வருஷத்துக்குள்ள வந்து வேக்சினேஷன் பண்ணி 56,000 மில்லியன் டெத்தை வந்து நம்ம தவிர்த்திருக்கிறோம். சரிங்களா? இதுக்கு வந்து வேக்சின் பத்தி எம்எம்ஆர் வேக்சின் சொல்லுவாங்க. எதுக்கு மொத்தமா 4-5 வியாதிக்கு இது பண்றாங்க. மீசல்ஸ்க்கு, மம்ஸ்க்கு, ரூபெல்லாக்கு இதெல்லாம் சேர்த்து வந்து 2 டோஸஸோட வேக்சினேஷன் போட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா அப்படி சொன்னா 2023க்குள்ள ஒழிச்சாகணும். அதே மாதிரி 95% சில்ட்ரன்ஸ்க்கு என்ன செய்யணும்? பாப்புலேஷனுக்கு வந்து இந்த வேக்சினேஷன் 2 டோஸ் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவோட டார்கெட்டா இருக்கு. அடுத்து வந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, அதாவது கலைஞர் காப்பீட்டு திட்டம் இதெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட காப்பீட்டு திட்டம். சரிங்களா? இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். ஸோ முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் 2 வித்தியாசம் இருக்கு. சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம், சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி. சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட் 90% ஸ்டேட் கவர்மெண்ட் 10% காசை போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 100% யாரோட காசு? சென்ட்ரல் கவர்மெண்டோட காசு அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்குள்ள நான் இதெல்லாம் பாத்துங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே இருக்கு. இது நிறைய ஸ்கீம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அண்ட் நேஷனல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமுக்கு எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்டு வந்ததுதான் இது. இது மூலியமா என்ன செய்வாங்க அப்படி சொன்னா திடீர்னு வியாதிகளால வந்து அவதிப்படுறாங்களா அந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் வந்து இதுல இருந்து என்ன செய்வாங்க உங்களுக்கு காப்பீட்டு திட்டம் வரப்போடும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது 1.5 லேக் வந்து சென்டர்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. சப் சென்டர்ஸ்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லாம உங்க கிராம பக்கத்துல ஒரு சென்டர் மாதிரி. அதுல வந்து அடிப்படையா ஃபர்ஸ்ட் எய்டு, நிறைய இந்த பிபி, இது சுகருக்கு எல்லாத்துக்கும் மாத்திரை தர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில இது பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு அதிகமா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ஒரு ஃபேமிலிக்கு வந்து கொடுக்கப்படும். சரிங்களா? இது வந்து எல்லா செகண்டரி டெரிஷரி கேர் ப்ரொசீஜர்ஸ்க்கும் இதாகும். உங்களுக்கு கண் ஆபரேஷனுக்கு இதுக்கெல்லாம் செட் ஆகும். சரிங்களா? இது வந்து யார் யார் தகுதியானவங்கிறது வந்து உறுதிப்படுத்துறதுக்கு எது மூலியமா உறுதிப்படுத்துறாங்க? உங்களுக்கு எஸ்இசிசி டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ். இந்த காஸ்ட் சென்சஸ் படி தான் வந்து யார் வந்து பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து கொடுக்கப்படும். சரிங்களா? சோ இதனால என்னெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்? உங்களுக்கு உங்களுக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிடலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் இவங்களே எடுத்துக்குவாங்க. சரிங்களா? உங்களுக்கு கேஷ்லெஸ் பெனிஃபிட் வந்து எல்லா இடத்துல போகும். இது இம்ப்ளிமெண்ட் யார் பண்றா? நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி பண்றாங்க. ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹெல்த் அத்தாரிட்டின்னு ஒருத்தவங்க அமைச்சு பண்றாங்க. சரிங்களா? இது வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பண்றாங்க. சரிங்களா? இதோட கவர்னர் யார் பண்றாங்க பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் தான் பண்றாங்க. இதனால அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும். உங்களுக்கு கையில இருந்து செலவாகிறது கம்மியாகும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் என்னது? நம்ம வந்து அழகுபடுத்துறதுக்காக ஒரு டெக்ஸ்டைல் வந்து ஒரு பொருளை வந்து அழகுபடுத்துறதுக்காக நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயம் இல்ல. சோ இதோட அதோட அதோட டியூரேஷன், அதோட காலம் அதிகரிக்கணும், அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அது. சரிங்களா? சோ இப்ப வந்து ஒரு ஒரு பட்டு இருக்கு அப்படி சொன்னா அந்த தங்கோட ஜெரி பண்றதுல இல்ல. அந்த பட்டோட தன்மையே மாத்துற மாதிரி, ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரி வந்து ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுவாங்க. அந்த மெட்டீரியல் ஆட் பண்றது தான் டெக்ஸ்டைல் சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு. ஆஸ்தட்டிக் நேச்சர் இல்லாத
அதோட லாங்குவிட்டியை வந்து டியூரபிளை வந்து அதிகப்படுத்துறதுக்கான அதிகப்படியான நிறைய விஷயம் சேர்த்துவாங்க. அந்த மாதிரி சேர்த்தக்கூடிய விஷயம்லாம் டெக்னிக்கல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து க்ளோத் டெக், பில் டெக், அக்ரோ டெக், மெரி டெக் நார்மலா இருக்கிறத விட சில விஷயங்களை மாடிஃபை பண்ணி அதை லாங்குவிட்டி கொண்டு வரது தான் இது. சரிங்களா? எல்லா இடத்துலயும் இது கொண்டு வரலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் வந்து இந்தியா வந்து நிறைய பண்ணுங்கிறதுக்காக ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் இது கொடுப்பாங்க. நீங்க அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் அதிகமா இன்சென்டிவ் தருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு வந்து ஹெச்எஸ்என் கோடுன்னு ஒன்று கொண்டு வரப்படுது 2019. இதெல்லாம் கொஸ்டினா கேட்டிருக்காங்கம்மா. இந்த ஹெச்எஸ்என் கோடு படி நீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணும்போது இதுக்கு உங்களோட இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ல 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்கப்படும் ஆட்டோமேட்டிக் ரூட்ல. அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு ஃபண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அமெண்டபிள் டெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன் ஃபண்ட்னு சொல்லிட்டு இது வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகேவாமா? சரிங்களா? ஸோ நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 2024 வரைக்கும் இது வந்து இது பண்ண வச்சிருக்காங்க. சரிங்களா? இல்ல 1000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபான்னு சொல்லிட்டு ஒதுக்கி இதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி இது வந்து அதிக அளவு எக்ஸ்போர்ட் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்து COP28 துபாய் கிளைமேட் கான்ஃபரன்ஸ். ஸோ கிளைமேட் COPனா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட்ல நிறைய நாடுகள் ஒண்ணா சேர்ந்து நாங்க என்ன செய்யறோம், இந்த நம்ம வாழக்கூடிய பூமியோட வெப்பத்தை வந்து 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நாங்க வந்து பின்னாடி இருக்கிற அளவு எது இண்டஸ்ட்ரியல் 1700 சில்லற. சரிங்களா? அப்போ வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துச்சு. தொழிற்சாலை மயமாக்குதல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த காலத்துல ஒரு வெப்பநிலை இருந்திருக்கும் டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து உறுதிமொழி எடுத்திருந்தோம். சரிங்களா? இப்ப 35 அப்படி சொன்னா அப்ப ஒரு 30, 33 இருக்கும். சரிங்களா? சோ அந்த லெவலுக்கு நம்ம என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். -23 டிகிரி என்னமோ சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? கொண்டு வரலாம் அப்படிங்கிறதாக உறுதிமொழி எடுத்திருக்காங்க. இதுல ஒவ்வொரு கண்ட்ரியும் நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லணும். சரிங்களா? சோ இதுல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்மானம்லாம் வந்து பைண்டிங். அப்படின்னா எல்லா நாடுகளும் கட்டுப்படுத்தே ஆகணும். இப்ப வந்து ஃபாசில் ஃபியூயல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொன்னா அதுல இருந்து எப்படி வந்து வெளிய வர்றது? ஏன்னா நிறைய விஷயம் ஃபாசில் ஃபியூயல் மட்டும் தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. கோலு, க்ரூட் ஆயில் இது எல்லாமே. இதை விட்டு ஆல்டர்னேட்டிவா கொண்டு வரணும் அப்படி சொன்னா உங்களுக்கு என்னது ரினியூவபிள் சோர்சஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வரணும். அப்பதான் வந்து இது முடியக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? சோ இதுக்கெல்லாம் கொண்டு வரணும்னா காசு அதிகமா தேவை. இப்ப வந்து நம்ம வளர்ந்து வரும் நாடுகள் இந்தியா கிட்ட எல்லாம் அதிகமா காசு இல்ல. ஆனா வளர்ந்த நாடுகள் இதெல்லாம் பண்ணி தானே அவன் வளர்ந்திருப்பான். சோ அவன் வந்து நம்மளுக்கு காசு தரணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து முன் வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 28ல வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்தியா வந்து தயவு செஞ்சு வந்து நல்ல ஒரு லீடரா, நல்ல பொறுப்புள்ள ஆளா நீங்க வந்து வளர்ந்த நாடுகள் இருந்து வளரும் நாடுகளுக்கு காசு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கை போயிட்டு இருக்கு. இந்தியாவும் அதேபடி கொண்டு வரதுல இருக்காங்க. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா UNFCCன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து யுனைடெட் நேஷன் இது அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களோட ஆர்கனைசேஷன் அவங்க என்ன செய்வாங்க, ட்ரீட்டி எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து எப்போ சைன் பண்ணப்பட்டிருக்கு 1992 எர்த் சமிட்ல வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு இது. சரிங்களா? இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் எமிட்டர். சரிங்களா? கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து எமிட் பண்றதுல இந்தியா 3rd. ஆனா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த மெயின் பாதிப்புள்ளான ஆளும் இந்தியா தான். சரிங்களா? சோ போன COP27ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்தியா தான் வந்து ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணாங்க. சரிங்களா? இந்தியா தான் வந்து லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணி இந்த ஃபண்டுக்கு நீங்க எல்லாம் என்ன செய்யணும், அமெரிக்கா, ஜப்பான் இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள்லாம் என்ன நீ காசை போடுங்க. இந்த ஃபண்ட்ல லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட்ல எடுத்து சின்ன சின்ன கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து 500 பில்லியன் வந்து இந்த ஃபண்டுக்கு கொண்டுக்கணும் அப்படி சொல்லி நிறைய பேர் அந்த அளவுக்கு கொடுக்கல. சரிங்களா? இப்ப என்ன செய்யறோம், நம்ம 500 பில்லியன் 600 பில்லியன் கொண்டு வரக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னா 2030க்குள்ள ரினியூவபிள் சோர்சஸ்ல வந்து 500 கிகாவாட் அளவுக்கு நம்ம கொண்டு வருவோம். ஃபாசில் ஃபியூயல கம்மி பண்ணிட்டு ரினியூவபிள் சோர்ஸ்ல 500 கிகாவாட் அளவுக்கு நம்ம கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து உறுதிமொழி எடுத்திருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் முக்கியம். COP28 வந்து துபாயில் நடக்க போகுது. இது வந்து COP28 எங்க நடக்குது? இல்ல மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லுவாங்க. 4, 5 COP கொடுத்துட்டு உங்களுக்கு எந்தெந்த ஊர்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி TNPSC கேட்பாங்க. சரிங்களா? UPSCல இதோட அவுட்கம் என்னங்கிற மாதிரி ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து ஸ்டேட் ஆஃப் கிரையோஸ்பியர் 2023 ரிப்போர்ட் வந்து யார் விட்டுருக்காங்க? இன்டர்நேஷனல் கிரையோஸ்பியர் கிளைமேட் இனிஷியேட்டிவ் இருப்பாங்க. கிரையோஸ்பியர் என்ன அப்படி சொன்னா பனி படர்ந்த ஏரியாக்கெல்லாம் கிரையோஸ்பியர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எங்கெல்லாம் படர்ந்திருக்கோ மண்ணுக்கு அடியிலும் பனி இருக்கு, மண்ணுக்கு மேலையும் பனி இருக்கு, மேலையும் பனி இருக்கு, பனி இருக்கு. இதெல்லாம் சேர்த்து கிரையோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இப்ப ஹைட்ரோஸ்பியர் நீர்நிலைகள் சார்ந்த இடங்கள்லாம் ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லுவோம். சரிங்களா?
ஸோ அதே மாதிரி கிரையோஸ்பியர்னா வந்து பனி படர்ந்த இடங்கள்லாம் இது சொல்றாங்க. ஸோ பனி படர்ந்த இடங்கள்லாம் வந்து காணாம போயிடும். எப்போ 2°C பக்கத்துல வந்தாலே, இப்போ நம்ம சொன்ன டெம்பரேச்சர் இப்போ ப்ரீ இண்டஸ்ட்ரி லெவலை விட இப்போ 2% மேல போச்சு அப்படின்னா எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் தந்திருக்காங்க. சரிங்களா? ஹிமாலயாலாம் பாத்தீங்கன்னா 50% வந்து ஐஸ் காணாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆர்டிக் ஓஷன்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி இயரும் ஒன்னதாகும். சரிங்களா? பெர்மாஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. மண்ணுக்கடியில வந்து அது வந்து என்ன செஞ்சிருக்கும், உறைஞ்சிருக்கும். அது வந்து புடிச்சிருக்கும். பெர்மாஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து வெளிய வந்துச்சு அப்படின்னு சொன்னா, மண்ணுக்கடியில இருந்து வெளிய வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து என்ன ஆகும், டாக்ஸிக் ஆக்சைடு வரும். திடீர்னு வந்து வைரஸ்க்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சைபீரியால வந்து இது மாதிரி நிறைய விஷயம் ஜாம்பி வைரஸ் கண்டுபிடிக்கப்படுது. அதாவது இந்த பெர்மாஃபாரஸ்ட்குள்ள வந்து ஒரு வைரஸ் வந்து ஒளிஞ்சிரும். அது வந்து உருகிய நிலையில இருக்கும். அத எடுத்து இவனுங்க வந்து ஆராய்ச்சி பண்றேங்கிற பட்சத்துல ஏதாச்சும் வெளிய போய் ஏதாச்சும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஜாம்பியா மாறிட வேண்டியதுதான். சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். சோ இந்த மாதிரி வைரஸ்கள் நிறைய வரக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோ புரிஞ்ச நேத்து கரண்ட் அஃபேர்ஸ் புரிஞ்ச எல்லாத்துக்கும். சோ நேத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணதை விட இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஓவராலா நான் சொல்லியிருக்கேன் நானு. சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வாங்க சொல்றாங்க. ஓகே. ஓகே. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 21 நவம்பரோடது. The governor can't withhold repassed bills, says சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? சோ இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் சைன் போட்டுட்டு ஒரு பில் அனுப்புவாங்க. ஸோ பில் வந்து கவர்னர். சரிங்களா? கவர்னர் என்ன செய்யணும், அந்த பில்லை வந்து சைன் போட்டுட்டு உங்களுக்கு வந்து சைன் போட்டு அது ஆக்டா மாறிடும். இல்லைன்னா அது என்ன செய்யலாம், நீங்க பிரசிடென்ட் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ கவர்னருக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கு, இந்த பில்லை வந்து என்ன செய்யணும், ஒன்னு வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது ஒன்னு ஆப்ஷனு. இன்னொன்னு அதே வந்து வாங்கி வச்சுக்கிறது, ஹெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல ரீகன்சிடர் பண்ணி திருப்பி அனுப்பலாம். இந்த 3 விஷயம் தான் இவங்களோட கவர்னருக்கு உண்டான வாய்ப்பா இருக்கு. இப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கவர்னர் வந்து இப்ப திருப்பி திருப்பி அனுப்புனது திருப்பி உங்க வந்து திருப்பி உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா வேற வழியே இல்ல, அவர் சைன் போட்டுட்டே தான் ஆகணும். சரிங்களா? ஆனா வந்து திருப்பி அனுப்புறதுமே இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, தூக்கி வச்சிருக்காரு. சோ இது வந்து அங்க போயிட்டு பிரச்சனையா இருக்கு. சோ இது வந்து நம்ம பாலிட்டிக்ல உங்க நடத்திருப்போம் கவர்னர் சாப்டர்ல. சோ அதை எடுத்து ஒரு தடவை பாத்துக்கோங்க. சரிங்களா? உங்க புக்ஸ்லயே நீங்க வாங்கியிருந்த புக்ஸ்லயே உங்களுக்கு வந்து அதில் கொடுத்துருப்பேன் நான். சரிங்களா? சோ பாருங்க. வாட் வாஸ் டவுன் கவர்னர் டூயிங் ஃபார் 3 இயர்ஸ் எஸ்சி ஆன் பெண்டிங் பில்ஸ். சோ இதெல்லாம் பாத்துங்க. அடுத்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் ஏற்கனவே நடத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரீசென்ட்லி யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப் லான்ச் 37 பிஎம் ஸ்ரீ கேந்திர வித்யாலயாஸ் அண்ட் 26 பிஎம் ஸ்ரீ ஜவஹர் நவோதயா வித்யாலயாஸ் இன்னும் ஒடிஷால வந்து இது பண்ணிருக்காங்க. இது வந்து 2022ல அப்ரூவ் பண்ணப்பட்டது கேபினெட்னால. இது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது 90% அப்படின்னு சொன்னா இது 10%. யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஏம் டு அப்லிஃப்ட் ஓவர் 14,000 ஸ்கூல்ஸ் நேஷனல் பை என்ஹான்சிங் எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன் மேனேஜ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து நல்லபடியா மாத்துறது. These schools showcase the implementation of National Education Policy 2020 emerge as an example of school over a period of time. So இந்த ஸ்கூல்ல எடுத்து அவங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதோட மாடலா கொண்டு வந்து மற்ற ஸ்கூல்ல வந்து அடாப்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது எல்லா ஸ்டேட்டும் வந்து அடாப்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை தமிழ்நாடுக்கு கல்விக் கொள்கை இருக்கு. அதுதான் வந்து இங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அடாப்ட் பண்ணி இதுல இவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மாடலா மாத்த போறாங்களாமா. இது பாத்தீங்கன்னா 27,000 கோடி ரூபாய் இது ஒதுக்கி இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா ஈக்குவட்டபிள் எஜுகேஷன். இதுல வந்து எல்லா மல்டி லிங்குவல் இருக்கும், அகாடமிக் அபிலிட்டிஸ் இருக்கும், ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க. இதுல ஒரு நிமிஷம். ஓகே. சரிங்களா? என்இபி 20 ஏற்ற மாதிரி செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் குவாலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் அஷூரன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இதுல இருக்கும். இஸ் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் பெஸ்ட் பிராக்டிஸ் பர்டைனிங் இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸலன்ஸ். சரிங்களா? இதுக்காக கொண்டு வரப்பட்டது அது. சரிங்களா? அது கிரீன் ஸ்கூல் இனிஷியேட்டிவ் இன்கார்பரேட் என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஆஸ்பெக்ட் லைக் சோலார் பேனல்ஸ், எல்இடி, நியூட்ரிஷன் கார்டன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க.
அது கிரியேட் அவேர்னஸ் இது பண்ணுவாங்க சரிங்களா. இனோவேட்டிவ் பெடகாகி, எக்ஸ்பெரிமெண்டல் ஹாலிஸ்டிக் லேர்னர் சென்ட்ரிக்ல அதை வச்சிருப்பாங்க. டாய் பேஸ்ட் பிளே, இன்குவரி டைவன் ஃபார் ஃபாஸ்டிங் 21 சென்ச்சுரி ஸ்கில்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. காம்படன்சி பேஸ்ட் அசஸ்மெண்ட் லெவல்ஸ் அது பண்ணும். ரெகுலர் குவாலிட்டி எவல்யூஷன் நடக்கும் சரிங்களா. இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் த்ரூ எக்ஸிஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் த்ரூ சமர்க சிக்ஷா அண்ட் கேவிஎஸ் கேந்திர வித்யா நவோதயா இவரெல்லாம் சேர்ந்து இது பண்றாங்க. செலக்ஷன் ஆஃப் மெத்தட் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் மோட், ஸ்கூல் கம்ப்ளீட் சப்போர்ட் டு எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் பண்ண மாட்டோம் சொல்லக்கூடாது. குவார்டர்லி அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்கூல் டு செல்ஃப் அப்ளை வந்து ஆன்லைன் போர்ட்டல் பண்ணும். மேக்ஸிமம் 2 ஸ்கூல் வந்து எடுப்பாங்க. ஜியோ டாகிங் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் செலக்ஷன் மானிட்டரிங் பிஎம் ஸ்கூல் வில் பி பீட்டன். ஜியோ டாகிங் உங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது பண்ணிடுவாங்க. series of பாஸ்கராச்சாரியா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக் வில் பி டேக்கன் ஃபார் ஜியோ டாகிங். யார் பண்றாங்க அப்படின்னா பிசாக் இவங்க தான் பண்றாங்க. ஸோ சரிங்களா. அந்த ஸ்ரீ ஸ்கூல்னா என்னன்னு பார்த்து வச்சுங்க. ஸ்ரீ ஸ்கூல்னா என்இபி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலியமா வந்து மாடல் ஸ்கூலா கொண்டு வரது தான். இது வந்து வாலண்டியரா வந்து எந்த ஸ்டேட் வந்தா இது அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்ளை பண்ணா அவங்க சொல்றதா இவங்க கேட்கற மாதிரி இருக்கும். பாருங்க அடுத்து ஏஎம்ஆர் அவேர்னஸ் வீக், வேர்ல்ட் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் அவேர்னஸ் வீக் டு பி அப்சர்வ் எவ்ரி இயர் ஃப்ரம் நவம்பர் 18 to 24. ஆன்டி மைக்ரோபியல் அவேர்னஸ் அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு நோய் வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், டாக்டர்கிட்ட போகாம இங்க பக்கத்துல மெடிக்கல் ஷாப்ல ஆன்டிபயோட்டிக் மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம். ஸோ என்ன நோயின்னு தெரியாது, அதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணலாமான்னு தெரியாது, ஆனா கண்ட மணிக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம யூஸ் பண்ண இந்த நோய் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் எப்படி வந்து நம்ம தாக்கு பிடிக்கலாம் அப்படிங்கறது கத்துரும். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, இந்த ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் அந்த நோய் போகாது. புரிஞ்சா. ஸோ எப்படி கொரோனா வேக்சின் போட்டே இருக்காங்க அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவமைச்சுக்கும் அந்த நோய், அந்த கிருமி சரிங்களா. ஸோ இதுதான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது போக்குறதுக்காக அடுத்த லெவலில் வந்து மெடிசன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். It occurs when bacteria, viruses, fungi, and parasites change over time, no longer respond to medicines, making infection harder to treat and increase the risk of disease spread. சரிங்களா. ஸோ அதை ட்ரீட்டே பண்ண முடியாது, அதிகமாக பரவக்கூடியதாக மாறிடும். Drug resistance in bacteria பார்த்தீங்கன்னா, for example, rate of resistance of ciprofloxacin, an antibiotic commonly used to treat urinary tract infection. நம்ம urinary tract infectionக்கு வந்து ட்ரீட் பண்றதுக்காக சிப்ரோஃப்ளாக்சின் யூஸ் பண்றாங்க. இதோட பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 8.4 to 92.44 எஸ்டெரியா கோலி அண்ட் ஃப்ரம் 4.1 to 79.4 கிளிஸ்பெரி பினோமினா. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அதிகப்படியான எதிர்ப்பு சக்தியை வந்து காமிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Drug resistance virus பாத்தீங்கன்னா, for example, all antiviral drugs, including newer classes of risk becoming part of fully inactive because of emergence of drug resistant HVIDR. There are people having antiviral therapy that can occur HVDR. People can also be infected HIV or drug resistance. சரிங்களா. HIV வந்தவங்களுக்கும் இதெல்லாம் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அதிகமா மாத்திரை சாப்பிட்றதுனாலும் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. As a result of drug resistance, antibiotic and other antimicrobial medicine become ineffective, infection become increasingly difficult to impossible to treat ஆயிடும். அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எஜுகேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் செல்ஃப் மெடிகேஷன். நீங்களே உங்களே எடுத்துக்கூடாது. நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் காமிச்சு அவரோட பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எடுக்கணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரெஸ்பான்சிபிள் ஆன்டிமைக்ரோபியல் யூஸ் அண்ட் விட்டல் கர்பிங் திஸ் கன்சர்னிங் ட்ரெண்ட் அண்ட் ப்ரிசர்விங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன். சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் அதுல வந்து முக்கியமான விஷயமா இருக்கு சொல்லப்படுது. Educating children on antibiotic use instills a responsible habitude attitudes on early shaping behavior of future parent caregivers. So Delhi Society of Prevention and Rational Use of Drugs என்ன செய்யணும், மாஸ் கேம்பிங் பண்றாங்க 2 வருஷம் தொடர்புடைய டெல்லி ஸ்கூல்ஸ், WHO சப்போர்ட் பை WHO இவங்களாம் சேர்ந்து ஸ்டெப் டேக்கன் பை இந்தியா டு பிரிவென்ட் ஏஎம்ஆர். இது வந்து இது பண்றதுக்காக என்ன பண்றாங்க, டெல்லி டிக்ளரேஷன் ஒன்று ஏஎம்ஆர் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் மினிஸ்ட்ரியல் கன்சென்சஸ் எல்லாமே ஒரே மாதிரி என்ன signed at the launch of NAP-AMR. The Ministry of Ministries concerned pledging their wholehearted support to AMR. எல்லா மினிஸ்ட்ரிஸ் வந்து இதை வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதிமொழி எடுத்திருக்காங்க. Red line awareness campaign on AMR. It urges people not to use medicines marked with a red vertical line. ரெட் வெர்டிகல் லைன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இன்க்ளூடிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் வித்தவுட் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த ரெட் லைன் வராத மெடிசன்ஸ் வந்து நீங்க டாக்டர் கேட்காம நீங்களே யூஸ் பண்ணக்கூடாது. குளோபல் லெவல் இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் யூஸ் சர்வேலன்ஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிளாஸ்னா என்னன்னு கேட்பாங்க, எதுக்காக கொண்டு வந்திருக்கு அப்படின்னா ஏஎம்ஆர்க்காக கொண்டு வந்திருக்கு சொல்லணும். சரிங்களா. கன்செப்ட் ப்ரோக்ரஸ்லி இன்கார்பரேட் டேட்டா ஃப்ரம் சர்வேலன்ஸ் ஆஃப் ஏஎம்ஆர் இன் ஹியூமன்ஸ். அதெல்லாம் சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு. ஏஎம்ஆர் குளோபல் ஆக்ஷன் பிளான் வாஸ் அடாப்டட் WHO 2015 அசம்பிளியில மெம்பர் ஸ்டேட்ஸ் அக்ரி டு பிளான் அண்ட் ஃபைனலைஸ் ஏ நேஷனல் ஆக்ஷன் பிளான் இன் ஈச் கண்ட்ரீஸ்.
A போட்டா access, which indicates the antibiotic choice of each 24 most common infection. These antibiotics should be available at all times, affordable and quality assured. W பாத்தீங்கன்னா watch, which includes most highest priority of critically important antibiotics for human medicine and veterinary use. These antibiotics are recommended only by specific and limited indication. Reserve antibiotics that should only be used at last resort when all other antibiotics have failed. So இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் இருக்கு, சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நம்ம பாட்டு கண்டமணிக்கு எல்லாத்தையும் குழப்பி நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ரெட் சி. ரீசென்ட்லி இந்தியா பவுண்ட் கார்கோ ஷிப் வாஸ் சீஸ்ட் பை ஹூதிஸ் இன் ரெட் சி. ரெட் சீல வந்து இந்தியாவோட கப்பலை வந்து அவங்க ஹூதிஸ் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹூதி வந்து யாரு? லெபனான்ல ஒரு அமைப்பு தான், கிளர்ச்சிக்காரர் அமைப்பு, சரிங்களா? சோ அதான் நம்ம ஏற்கனவே இஸ்ரேல் மேல ஹூதிஸ் தான் வந்து வார் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், சரிங்களா? சோ பாத்தீங்கன்னா ஜியோகிராபி, ரெட் சி வந்து பாத்தீங்கன்னா செமி என்க்ளோஸ் இன்லெட் ஆர் இந்தியன் ஓஷன் பிட்வீன் த கான்டினென்ட்ஸ் ஆஃப் ஏசியாவுக்கும் ஆப்பிரிக்கா நடுவுல இருக்கிறது தான் ரெட் சி, தெரியுதா? Red Sea is the world northernmost tropical sea. It's a global 200 eco region. Underlying its Red Sea rift, which makes part of Great Rift Valley. The Red Sea rift Great Rift Valley உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Connectivity and waterways. It connected Arabian Sea and the Indian Ocean to the south, and the Gulf of Aden and narrow strait of Bab el Mandeb. சரிங்களா? North portion of Red Sea bifurcated Sinai Peninsula into the Gulf of Aqaba and Gulf of Suez, where it connected to the Mediterranean Sea and the famous of Suez Canal இது பண்றாங்க. பார்டர் கண்ட்ரி பாத்தீங்கன்னா யமன், சவுதி அரேபியா, எகிப்து, சூடான், எரித்ரியா, டிஜிபோட்டிலாம் அதுல பார்டரா இருக்கு. டிஸ்டிங்க் ஃபெனோமெனன் டியூ டு சீசனல் ப்ளூம்ஸ். ஒவ்வொரு வந்து கலர் பூக்கும். ரெட் கலர்ட் சைனோபாக்டீரியல் ஆல்கா ட்ரெக்கோடியம் எரித்ரியம் சீஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். அந்த தண்ணி பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் ஆகும். ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியானால தான். ஐலண்ட் பாத்தீங்கன்னா இங்க என்னலாம் ஃபாராசான் ஐலண்ட், டெலாக் ஆர்ச்சிபிளாகும் இங்கதான் இருக்கு, சரிங்களா? Who are Houthis? Houthis are the large clan belonging to the Ziyadi Shia sect with roots in the Yemeni northwest of Sada province. சரிங்களா? ஷியாவோட ஜைதி செக்ட், சரிங்களா? சோ அதுல இருக்கக்கூடிய ஒரு போராளி குரூப் அது. ஹூதி மூவ்மெண்ட் பிகன் 1990s against dictatorship of Yemeni president அலி அப்துல்லா சலாஹ். இவர் வந்து சுன்னி முஸ்லிம்ஸ், அவங்க வந்து ஷியா. சோ ரெண்டுக்கும் வந்து பூர்வீகமாக சண்டை இருக்கு. அதுக்கு வந்து பொலிட்டிக்ஸா வந்து நிறைய விஷயங்கள் மெர்ஜ் இருக்கு. குளோபல் 200 எக்கோ ரீஜன் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எக்கோ ரீஜன் ஐடென்டிஃபை வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் அஸ் பிரையாரிட்டிஸ் ஆஃப் கன்சர்வேஷன். ஸோ இந்த மாதிரி 200 இடங்களை முக்கியமா நம்ம வந்து கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு WWF தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணுதான் ரெட் சீ பக்கத்தில் இருக்கிற இடமெல்லாம், சரிங்களா? அடுத்து டோக்கனைஸ்டு கார்டு டிரான்சாக்ஷன். According to Visa report entitled Enabling Digital Shift, Tokenization in India Economic Landscape, India has issued over 560 million tokens over the past year. ஸோ டோக்கனைசேஷனா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம்ல, கிரெடிட் கார்டுக்குள்ள வந்து நம்ம டோக்கனைசேஷன் பண்றது தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிஃபென்ஸ் டோக்கனைசேஷன் ஆஸ் ரிப்ளேசிங் ஆக்சுவல் கிரெடிட் கார்ட்ஸ். நீங்க கிரெடிட் கார்டு பதிலாக வந்து நீங்க என்ன செய்யலாம், இந்த இது யூஸ் பண்ணலாம், டெபிட் ஆர் கிரெடிட் கார்ட்ஸ் வித் அன் ஆல்டர்னேட்டிவ் கோட் கால் டோக்கன், யூனிக் காம்பினேஷன் ஆஃப் கார்டு டோக்கன் ரெக்வெஸ்டட் அட் டிவைஸ். சரிங்களா? டோக்கன் மட்டும் கொடுத்துருவாங்க, அந்த டோக்கன்ல வந்து ஸ்கேன் பண்ணி இது பண்ணிக்க வேண்டியதான், சரிங்களா? The tokenization card is safe as card's details are not shared with anyone, including the merchant during transaction process. இப்போ வந்து வேர்ல்ட் கப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடையில வந்து அமிதாப் பச்சன் வந்து ஒரு விளம்பரத்தில் வந்திருப்பாங்க, அது டோக்கனைசேஷன் தான், சரிங்களா? ஸோ இது மூலியமா நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த கார்டுல நம்பர் இருக்கும், அங்க வந்து இன்னொரு நம்பர் இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் என்ட்ரி பண்ணோன்னே உங்களுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வச்சு நம்ம வந்து இதை செய்யணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து காசு போகும். ஸோ இதுவே நிறைய விஷயங்கள்ல பிரச்சனையா போகுது. ஸோ இந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி வச்சு நம்ம என்ன செய்யலாம், அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். RBI's directors all sellers in India, Amazon, Flipkart, Zomato to delete card information stored earlier to enhance security of online transaction. சரிங்களா? ஸோ முன்னாடிலாம் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தா நீங்க உள்ள போய் டக் டக்குன்னு பண்ணலாம். ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க. டோக்கன் issued by tokenized card issued by the card network like Visa, Mastercard, RuPay இவங்களாம் பண்ணலாம். Enhance security risk, reduce risk of data breach, increase trust in digital payment, improved payment experience, reduce fraud rates, simplified complaints. இதெல்லாம் வந்து இதனால வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எஜுகேஷன் அவேர்னஸ் இல்ல, சரிங்களா? ஆபரேஷன் கிளாரிட்டி ஆஃப் ரெகுலேட்டரி கைடன்ஸ் இல்ல, காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாருங்க. ரெகுலர் கார்டு டிரான்சாக்ஷன் மோஸ்ட் ஆகும். பேமெண்ட் இனிஷியேட் பண்ணோன்னா கார்டு டீடைல் வந்து நம்ம வந்து சென்ட் பை மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் பேங்க் இருக்கும். அக்கௌண்ட் பேங்க் ஃபார்வர்ட் ரெக்வஸ்ட் பேங்க்கு அது போகும். அதுக்கு இஷ்யூர் பேங்க் வந்து டிரான்சாக்ஷன் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அது டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். கார்டு டீடைல்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஆர் சேவ்ட் அட் ஈச் ஸ்டெப். டோக்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இனிஷியேட் இஸ் யூசிங் சேவ்டு கார்டு இன்ஃபர்மேஷன் தட் கெட்ஸ்
கன்வெர்டட் இன்டு டோக்கன். சரிங்களா, ஒரு தடவை சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டோக்கனா மாறிடும் உங்களுக்கு. அடுத்தது வந்து அந்த டோக்கன் யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், இது பண்ணிக்கலாம். கார்டு டீடைல்ஸ் ஆர் நாட் டிரான்ஸ்மிட்டட் சேவ்டு. இங்க வந்து சேவ் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது. ஆனா இங்க சேவ் ஆகல, டிரான்ஸ்மிட் ஆகல. இதுதான் உங்களுக்கு மெயினான விஷயம். புரியுதா? All business handling payment via card must strictly adhere to regulation in the payment card industry data security standard guidelines. This can be highly cumbersome and may cost firm a lot of time and money. இதனால ஆகும். Will card tokenization burden significantly reduce ஆகும். The token does not fall within the domain of sensitive information, thereby severely reducing the need for PCI DCS compliance requirement எல்லாம் தேவையில்லை. With honest, secure and card related information lies with the tokenization system provider facilitating smoother risk free business வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ராணி லட்சுமி பாய். ரீசென்ட்லி பிரைம் மினிஸ்டர் பே ட்ரிபியூட் டு ராணி லட்சுமி ஆன் ஹர் பர்த் அனிவர்சரி. அவரோட பர்த் அனிவர்சரியில வந்து மோடி அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. உங்களோட பாத்தீங்கன்னா அப்படின்னா மணிகர்ணிகா டாம்பே இன் 1828 வாரணாசியில பிறந்திருக்காங்க. இவர் வந்து யாருக்கு மேரிடு, நிவல்கர் ராவ் நிவல்கருக்கு வந்து மேரிட் பண்ணியிருக்காங்க. மகாராஜா ஆஃப் ஜான்சி காட் நேம் ஆஃப் ராணி லட்சுமி பாய். ஓகே, ஓகே. Adopted Anand Rao, death of her son and husband who was later renamed as Damodar. சரிங்களா, ஃபேஸ்டு அப்ளிகேஷன் ஆஃப் டாக்டரிங் ஆஃப் லேப்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரிங்களா, இவங்களோட பகுதியை ஜான்சியை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அனெக்ஸ் பண்ணிட்டாங்க, கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. எது மூலியமா டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், இவங்க டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, ஸோ டாக்டரின் லேப்ஸ் பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வந்தா, டல்ஹௌசினால கொண்டு வரப்பட்டது. இவர் வந்து டல்ஹௌசி பார்த்தீங்கன்னா 1848 இருந்து 56 வரைக்கும் இந்தியாவில் இருந்திருக்காரு கவர்னர் ஜெனரலா. பாலிசி வித்வுட் லீகல் மேஸ் ஆஃப் ஹேஸ் வுட் பி அனெக்ஸ். சரிங்களா, உங்களுக்கு வந்து ஒரு உண்மையான உங்களோட ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொன்னா உங்க ராஜ்யத்தை நாங்க வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றது தான் இது. சேலஞ்ச் ஆஃப் சக்சஷன் பார்த்தீங்கன்னா தாமோதராவ் அடாப்ட் பை ராணி லட்சுமி நாட் அக்செப்ட் லீகல் ஃபேர். ஸோ ராணி லட்சுமிபாய்க்கு வந்து பிள்ளை இல்லை செத்ததுனால, அதனால அடாப்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அடாப்ட் பண்ணாலும் நீ அடாப்ட் தான் பண்ணியிருக்க, உன்னோட உண்மையான பிள்ளை இல்லைல்ல, அதனால உங்களோட ராஜ்யத்தை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ரிஷன் அப்ளை த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அண்ட் அனெக்ஸ் ஜான்சி. ரோல் ஆஃப் ராணி இந்த ரிவோல்ட். அதுக்கப்புறம் ரிவோல்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணார். ராணி லட்சுமிபாய் revolted against the British 1858 when commanding officer British forces are huge loss demanded the surrender of Jhansi. So Rani Lakshmi was determined not to give up the dominion of Jhansi and hence started assembling the army, rebellions including women எல்லாத்தையும் இது பண்ணி இந்த rebellion யாரை சப்போர்ட் பண்ணாங்க, தாந்தியா தோப்பு நானா சாஹிப் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இவர் பாத்தீங்கன்னா she escaped Kalpi and occupied by other rebellion, then she departed Gavari and faced battle what fought between the Rani Lakshmi army. She died a hero while fighting June 1784 வந்து செத்துட்டாங்க. General huge loss on the death said here lay the woman who was the only man among the rebels. ரெபல்ஸ்லயே வந்து ஒரே ஒரு மேன் பாத்தீங்க அப்படின்னா இந்த உமன் தான். அந்த மாதிரி வீரமிக்க மங்கையா வந்து இவங்க திகழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல யார் யார் வந்து பார்ட்டிசிபேட், ஹியூஜ் ரோசி, இது பத்திலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு டிஎன்பிசி எல்லாமே. சரிங்களா, டாக்டரின் ஆஃப் லார்ட் வில்லியம் பெண்டிங்ல லார்ட் டல்ஹௌசி. சரிங்களா, ஸோ ஃபால்ஸ். ஹூதிஸ் லிபர்ட்டி ஆஃப் காங்கோ இல்ல, இவங்க என்னது யமன் நாட்டை சேர்ந்தவங்க, லெபனான் யமன் இதை பார்த்து. பிஎம் ஸ்ரீ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் இனிஷியேட்டிவ் அப்லிஃப்ட் 1400 ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஆமா, ட்ரூ. ட்ராபிக்கல் சைக்ளோன் பத்தி வந்து என்னெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சைக்ளோன்ல வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன் பாருங்க. ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ ட்ரேட் அக்ரிமெண்ட் பத்தி கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. எஸ்சிஎஸ் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ட்ரேடர்ஸ் எதுக்காக கொடுக்கப்படும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பீகார் சீஃப் மினிஸ்டர் வந்து லான்ச் மூவ்மெண்ட் அக்ராஸ் த ஸ்டேட் யூனியன் கவர்மெண்ட் டிட் நாட் கிராண்ட் பீகார் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். ஸோ பீகார் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் வந்து கொடுக்கக்கூடியதான் அசிஸ்ட் தான். சரிங்களா, ஒரு ஃபேஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் சோஷியல் எக்கனாமிக் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ மலைப்பகுதியில் ஒரு ஸ்டேட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல நிறைய விஷயம் வராது. ஸோ அதுக்காக இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய விஷயம் பண்ண முடியாது, அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்தோ அவங்க பண்ணுவாங்க. அதுதான் அது. கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் மேக் அ ப்ரொவிஷன் ஆஃப் சிஎஸ்சி. இதுல இல்ல இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பார்டர் அப்ராக்சிமேசி பக்கத்துல இருக்கணும், ஹில்லி டேனா இருக்கும், எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் இருக்கும், சென்ட்ரல் ட்ரைபல் பாப்புலேஷனா இருக்கணும். States with special status receive an increased share of central funding. The government pays 90% of fund scheme that central sponsors. Parole பத்தி கேட்டிருக்கு. Parole is a conditional release of the prisoner. பாத்தீங்கன்னா conditional temporary release தான், account of contingency period of hour. Parole பாத்தீங்கன்னா it's not it is a similar to parole but with some significant difference. They given access to long term imprisonment.
ஃபர்லோங்கிறது எதுக்காக கொடுக்கப்படுது? லாங் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட்காக. அன்லைக் பரோல், ஃபர்லோ இஸ் சீன் அஸ் மேட்டர் ஆஃப் ரைட் ஃபார் பர்சனல். ஃபர்லோ கொடுக்கறது மேட்டர் ஆஃப் ரைட்ஸ்னு சொல்றாங்க. The prisoner retains family social rights of following the ill effect of the prolonged spent in prison. அதெல்லாம் என்ன பாத்துங்க.